வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம லோகு மீன் சில்லி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோகு மீன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு மீன். யார் அதிகமாக மீன் கடைக்கு போனாலும் முதல்ல அவங்க கேட்குற மீன் லோகு மீன் தான். அதனால் அதில் நம்ம சில்லி செஞ்சு சாப்பிட்றது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் அடிக்காமல் இருந்தால் பெல் அடிச்சிருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ரெசிபி தமிழ் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க லோகு மீன் சில்லி செய்ய போகலாம். லோகு மீன் சில்லி செய்ய தேவையானது சில்லி மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, லோகு மீன், மணக்காடு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. சில்லி மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், மணக்காடு மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன்னா மசாலா பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா மீனில் ஒட்டாது. கட்டியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா ஒட்டி மொறுமொறுப்பாக வரும். இதில் பாருங்கள் எந்தளவு டைட்டாக கலக்கிறாங்கன்ட்டு. இந்தளவு இருந்தால் போதும். இப்போ மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிக அளவு உள்ள மீனில் சீக்கிரமாக மசாலாவை மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம தேவையான அளவு மசாலாவை எடுத்து அதில் அப்ளை பண்ணி லைட்டாக அதில் கையை வச்சு தேய்ச்சிடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடணும். பொறுமையாக கிளறணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் கவனமாக பொறுமையாக கிளறணும். தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். அப்படி சில மீனில் ஒட்டாத போது நம்ம அதை மசாலா எடுத்து லைட்டாக தடவி விடணும். அப்போ தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. திருப்பி போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து இன்னொரு டைம் நல்லா கலரிக்கிங்க. நல்லா கலரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக காஞ்ச போதும். இப்போ லோகு மீன் பொரிக்க தயாராகிருச்சு. இப்போ மீனை பொரிக்க போகலாம். இப்போ அடுப்பத்தை வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் மீனை பொரிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக மீன் எடுத்து போட்டுருங்க. மீன் எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மீனை வறுத்துருங்க. வறுத்த பிறகு அதை எடுத்துருங்க. லோகு மீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். இந்த மாதிரி லோகு மீனில் சில்லி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் அடிக்காமல் இருந்தால் பெல் அடிச்சிருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ரெசிபி தமிழ் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.